ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு அழகான கடிகார அமைப்பை செய்ய போறோம். சத்தம் உங்களுக்கு கேக்குதா? இதுதான் நாம செய்ய போற கடிகாரத்தோட சத்தம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கார்ட்போர்ட் அட்டை, கார்ட்போர்ட் கியர், நட்டுக்கள் உள்ள பிளாஸ்டிக் பை, நூல் 100 சென்டிமீட்டர் அளவு, ஸ்போக், ஸ்ட்ரா, மரப்பெண்டுலம் 40 சென்டிமீட்டர். இதுல வெவ்வேறு பாகங்கள் இருக்கு. இத தயாரிக்க இது மாதிரி ஒரு பழைய அட்டை பெட்டிய எடுத்துக்கலாம். இதுல கடிகாரத்தின் பாகங்கள் எல்லாத்தையும் இணைக்க போறோம். இது 5 வெட்டுக்கள் கொண்ட ஒரு கியர் அமைப்பு. நீங்க காணொளியில பார்க்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரம் போன்ற பகுதியில நீங்க நூலை கட்டணும். இந்த நூல் 5 புள்ளிகள் கொண்ட கியரோட இணைக்கப்பட்டிருக்கும். இதுல கொஞ்சம் எடையை தொங்க விடணும். இப்போ இதோட 2 புறமும் 2 ரீஃபில் துண்டுகளை புஷ் மாதிரி சொருகணும். இதனால இந்த அச்சு சுலபமா சுழலும். இதை அட்டை பெட்டியில இது போல பொருத்தணும். இப்போ இதுல கியரும் ட்ரம்மும் இருக்கு. நாம நூலை கீழே இழுக்கும் போது கியர் சுழல ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பையில நிறைய நட்டுக்கள், வாஷர்களை போட்டு ரப்பர் பேண்டால கட்டி நூலின் முடிவுல கட்டுறோம். இவை ட்ரம் நகர உதவியாக இருக்கும். ஆனா இப்படி செய்தா அவை வேகமா விழும். அதனால இது போல இன்னொரு இயந்திரத்தை பொருத்தணும். இதுல 2 தாழ்பால்கள் இருக்கும். இது கியரில் ஒரு வெட்டு மட்டும் ஒவ்வொரு நொடிக்கும் சுழலும். இப்போ இதை இது போல பொருத்தணும். மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண்டுலத்தை ரப்பர் பசை போட்டு இயந்திரத்துல ஒட்டணும். இது பாப் சத்தத்துடன் நகருது. நம்ம கடிகாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெண்டுலத்தை லேசா அசைத்தவுடன் கியர் சுற்றி எடை இறங்க ஆரம்பிக்கும். ஆனா எடை திடீரென்று குறையாது. ஆனா ஒரே ஒரு நாட்ச் மட்டும் இறங்காது. பழைய கடிகாரத்துல இது போலத்தான் இருக்கும். கடிகாரம் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு. ஏன்னா அது நேரத்தை துல்லியமா அளக்க உதவும். இப்போ எடை முழுவதும் இறங்கிட்டா வேலை செய்யாது. இப்போ இதன் மேல்புறம் பார்த்தா இப்படித்தான் இருக்கும். கடிகாரம் 2 முனைகளில் சுழலும் போது ஒரு வெட்டு கியர் மட்டும் நகருது. அது கீழே உள்ள அதிக எடையால தான் இயங்குது. குழந்தைகளா, கடிகாரம் எப்படி செயல்படுதுன்னு இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம், கியர்களின் பயன்பாடு. கியர் என்பது பற்சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கியர் திரும்பும் போது மற்றொன்றும் திரும்பும். கியர்கள் வெவ்வேறு அளவுகளில் இருந்தால் அவை ஒரு திருப்பு சக்தியின் சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தலாம். சிறிய சக்கரம் மிக விரைவாக ஆனால் குறைந்த விசையுடன் சுழல்கிறது. பெரியது அதிக விசையுடன் மெதுவாக திரும்பும்.